இவ்வளோ 2 ஓரத்தில் போட்டிருக்கேன்னா இந்த நடுவால காற்றாடை வச்சுக்கலாம் வச்சா நீ காரு மோட்டர் பைக்கு இதெல்லாம் போதும் பஸ்ஸு அந்த வேகத்தில் இந்த காற்றாலை இயங்கி மின்சாரத்தை சேமிக்கலாம். இப்போ கடல் அலைடா, கடல் அலையில் எப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற கடற்கரையை விட்டுரும். இங்கே படகு செல்லுது, இங்கே கப்பல் போகுது, இதையெல்லாம் விட்டுரும். அந்த இடத்த தொலை பண்ணக்கூடாது. மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத கடற்கரையை தேர்வு செய்யும். தேர்வு செஞ்சு இங்கே வர இந்த மீன் பிடிக்க போகிறது இதெல்லாம் விட்டுரும். மக்கள் சுற்றுலா அந்த திருச்செந்தூர், சென்னையில் மெரினா இதெல்லாம் விட்டுரும். விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சும்மா தேவையில்லாமல் இருக்க பாரு இந்த கடற்கரை 1000 கிலோமீட்டர் இருக்கு, இதெல்லாம் போட்டுறோம்னா இந்த மாதிரி காற்றாலையை போட்டுரும். பிரிட்டன் எப்படி பண்ணுது? கரையில் போடல, 100 அடி 300 அடிக்கு உள்ளே போயிடுது, கடல் உள்ளே போயிடுது. இந்த போட்டுருக்கு மாதிரி காற்று மாதிரி இந்த மாதிரி கடலுக்கு உள்ளே போய் போட்டு பயன்பாட்டுக்கு இல்லாத இடம் அப்படின்னா இந்த மாதிரி கடற்கரையை ஒட்டி போட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுரும். இப்போ என்ன பண்ணுற அண்ணன் மலை முகடுகள் வீணா இருக்குல்ல, அது மேலையெல்லாம் காற்றாலையும் சூரிய தகடையும் மாட்டிடுவேன். பாரு, விளைநிலத்தை பறிக்க மாட்டேன், பயப்படாத. இந்த மாதிரி இங்க பாரு, அப்படி போட்டுக்க. 66 ஏக்கர்ல நெய்வேலி பழுப்பு நிலக்கரி வந்தவன என்ன பண்ற, அவனை நீ கெட் அவுட் ஆயிடுச்சு என்ற வெளியேற்ற வெள்ளப்பட்டா. போயா மத்திய அரசு கித்திய போயா வெள்ள போய் என்ன பண்ற? 66 ஏக்கரை அண்ணன் எடுத்துக்கிட்டு அவன்